அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4 ராகு, 5 சனி செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8 குரு, 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சூரியன் திங்கட்கிழமை முதல் ராசிநாதன் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் சாதகமாக வருகிறார். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை அடையலாம். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் அனைத்தும் குறையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். தள்ளிப்போன காரியங்கள், தடை தாமதமான காரியங்கள் அனைத்தும் நன்றாக நடைபெறும். ஏனென்றால் செவ்வாய் ராசிநாதன் திங்கட்கிழமை முதல் சாதகமாக வருகிறார். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அலைச்சல் அதிகம், இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்து உயர் அதிகாரியிடம் புகழ் பெறுவீர்கள். அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கும் சக்தி வந்துவிடும். ஏனென்றால் ராசிநாதன் செவ்வாய் 6க்கு செல்வதால். செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். சூரியனும் உச்சம் பெற்று வலுவாக இருக்கின்றனர். எதிரிகள் அனைவரும் மறைவார்கள். போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். குரு 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதால் தேவைக்கேற்றபடி பணம் கையில் புரளும். சுக்கிரன் புதன் 7இல் அமர்ந்து ராசியை பார்ப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் 2 உச்ச கிரகங்கள் இருப்பதும் கண் எரிச்சல், உஷ்ண கோளாறுகள், பிபி தொந்தரவு இருக்கலாம். வேலை பலு காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கலாம். சிலருக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனைகள் வரலாம், வழக்குகள் வரலாம். ஆகவே சற்று கவனமாக இருங்கள். குரு பயிற்சி அடையும் வரை தொழில் விஸ்தரிப்பு வேண்டாம். மற்றபடி ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் கிடைக்கும். வெளிநாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் ஈடுபட்டவருக்கு லாபம் அதிகரிக்கும். திங்கட்கிழமை முதல் ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், பண வரவுகள் பெருகும். தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.